அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளில் பலருக்கும் ஸ்டாக்கு மூலமாக ரெகுலர் வருமானம் வர வைக்க முடியுமா அப்படிங்கிற க்யூரியாசிட்டி இருந்துக்கிட்டே இருக்குது. அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, ஈஸி தான். பல தடவை நான் அதை பற்றி பேசியிருக்கேன். இந்த வீடியோ பதிவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்டோட உங்ககிட்ட வந்திருக்கேன். பலரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபிக்ஸட் டெபாசிட்டு, போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி ஸ்கீமு, சீனியர் சிட்டிசன் ஸ்கீமு, ஆர்பிஐ ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட் ஃபண்டு, கோல்டு பீஸு, டெப்ட் ஃபண்டு, அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதிலேருந்து வர்ற டிவிடெண்ட் இன்கம்மு ப்ளஸ் கேபிட்டல் அப்ரிஷியேஷன் கிடச்சிச்சின்னா அவங்களுக்கு லாபம். இந்த மாதிரி ஒரு மிக்ஸாக ப்ளஸ் வீடு கூட வாடகைக்கு விட்ருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸாக அசட் அலோகேஷன் பண்ணி ஒரு டைவர்சிஃபிகேஷன் மூலமாக அவங்க பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஐடியா. அந்த ஐடியா என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன வேணும்? ஸ்டாக்ஸில் டிவிடெண்ட் இன்கம் தர்ற ஸ்டாக்ஸை பற்றி பேசு அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து கேட்டுகிட்டே வர்றீங்க. அதுக்கான வீடியோ பதிவு தான் இது. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல டிவிடெண்ட் தர்ற பங்குகள். இந்த வீடியோ பதிவில் என்ன ப்ராடக்ட், அது எந்த ஸ்டாக் அதிகமாக டிவிடெண்ட் ஈல்டு தருது, இதில் நம்ம எப்படி பொசிஷன் எடுத்துக்கலாம், அது மட்டும் இல்லாமல் 2-3 போனஸ் டிப்ஸ் எல்லாம், போனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்டர்மீடியட்டாக இடையில சொல்ல போகிறேன். அது எல்லாமே நீங்கள் கேட்டு பயனடைஞ்சிக்கங்க. முக்கியமான வீடியோ பதிவு இது. நான் பேச போகிற ப்ராடக்ட் நேமு அல்லது இண்டெக்ஸ் நேமு என்ன அப்படின்னா, நிஃப்டி டிவிடெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 50. 50 to 51 ஸ்டாக்குகளை உள்ளடக்கிய இந்த இண்டெக்ஸு தான் நான் பேச போகிற ப்ராடக்ட்டு. இந்த இண்டெக்ஸோடைய சார்ட்டை பார்த்துக்கங்க. கரெக்ஷன் ஜோன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஒருவேளை நல்லா கரெக்டாகி நல்ல கன்சாலிடேஷன் வேல்யூவேஷன் ஜோனில் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இந்த இண்டெக்ஸே கூட வாங்கலாம். ஆனால் இந்த இண்டெக்ஸை வாங்குறதுக்கு ஒரே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் மட்டும்தான் இந்த இண்டெக்ஸை இடிஎஃபாக லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது எந்த இடிஎஃப் அப்படிங்கிறத சொல்கிறேன். அவங்க என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசலாம். நம்மளுடைய ஐடியா என்னென்னா, உங்களுக்கு டிவிடெண்ட் இன்கம் ரெகுலராக வரணும். சரியா? சரி, இதில் போனஸ் டிப்பு அப்படின்னு சொன்னேன் தெரியுமா? அது என்ன போனஸ் டிப்பு தெரியுங்களா? உங்களுக்கு மார்க்கெட்டு கீழே உடஞ்சா என்னுடைய ஸ்டாக்கு பெருசாக விழக்கூடாது, அதுக்கு ஏதாவது ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கா அப்படின்னு தான் ஒருத்தர் கொஸ்டின் கேட்டார். நம்ம ஹெட்ஜிங்லாம் அந்த ட்ரேடிங் கான்செப்ட்லாம் பேச போகிறதில்ல. பேசிக்காக ஒரு ஸ்டாக்கு நீங்கள் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர், அதாவது என்னென்னா, எனக்கு காசு பெருசாக க்ரோத்லாம் வரலைனாலும் பரவாயில்லப்பா, என்னுடைய ஸ்டாக்கு நான் வாங்குகிற ப்ரைஸ் ஓரளவு சேஃபாக இருக்கணும், அட் த சேம் டைம் எனக்கு டிவிடெண்ட் இன்கம் வரணும், பெருசாக கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆகலைனாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு வேணால் இந்த நிஃப்டி டிவிடெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி 50ஸ்குள்ளேயே உள்ள ஸ்டாக்குக்கு பீட்டா அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் இருக்குது. அந்த பீட்டாவோடைய வேல்யூ என்ன அப்படின்னா 1 அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா, மார்க்கெட் எவ்வளோ ஏறுதோ அதே மாதிரி ஈக்குவலாக ஏறும். மார்க்கெட் எவ்வளோ இறங்குதோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இறங்கும். உதாரணமாக நிஃப்டி 50 ஒரு 100 பாயிண்ட் மேலே ஏறிச்சுன்னா, இந்த ஸ்டாக்கும் அதுக்கேற்ற மாதிரி 100 பாயிண்ட் மேலே ஏறும். அதனுடைய ப்ரைஸு கீழே உடஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்கும் 100 பாயிண்ட் கீழே உடையும். அதுதான் பீட்டா 1ங்கிறது. நீங்கள் பிடிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் இந்த நிஃப்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 50க்குள்ளேயே பீட்டா வேல்யூ 1 விட கம்மியாக இருக்கிற ஸ்டாக்ஸாக பிடிக்கணும். அதுதான் அந்த போனஸ் டிப்பு. 0.5, 0.2 அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. அதை தான் நீங்கள் பிடிக்கணும். நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், வேல்யூவேஷன், பப்ளிக் செக்டர் கம்பெனி இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த கான்டெக்ஸ்டெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட, அதையே பழைய அரைச்சமாகவே அரைக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதை பற்றிலாம் பேசாமல் இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இண்டெக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட். ஒருவேளை உங்களுக்கு ரெகுலர் இன்கம் ஸ்டாக்லேருந்து வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் அந்த ரெகுலர் இன்கமுக்கு நிறைய ப்ராடக்டை பற்றி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசினேன். அதில் பிஜியின் வீட்டையும் மறந்துடாதீங்க, அதுவும் சொல்ல வந்தேன். சரிங்களா? சரி, தொடர்ந்து இதில் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் நிறைய போனஸ் டிப்ஸ் இருக்குது, அதையும் தொடர்ந்து கேளுங்க.
நிஃப்டி டிவிடெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 50 இண்டெக்ஸுக்குள்ள எந்த செக்டர்லலாம் எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் த அலோகேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஐடிக்கு 30%, ஃபினான்சியல் சர்வீசஸுக்கு 20.9%, எஃப்எம்சிஜிக்கு வந்து 17.34%, ஆயில் கேஸ் அண்ட் கன்சியூமபிள் ஃபியூல்ஸுக்கு 10.08%, கேபிட்டல் குட்ஸுக்கு 3.55%, பவருக்கு 7.58%, மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்க்கு 6.53%, ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸுக்கு 3.96. இதுதான் செக்டரலாக இவங்க அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. இண்டெக்ஸை வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ரீபேலன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. நீங்கள் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் எனக்கு வந்து இந்த நிஃப்டியை வந்து அந்த இண்டெக்ஸை வந்து ரீபேலன்ஸ் பண்ணுறதை பற்றிலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு யோசிக்கிறவராக இருந்தால் டைரெக்டாக வந்து இந்த ETF நீங்கள் வாங்கிட்டு பொசிஷன் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா என்ன மாதிரி இண்டிவிஜுவல் டைரக்ட் ஸ்டாக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற பேஷனேட் ப்ளஸ் நான் என்னுடைய எஃபிஷியன்சியை லேர்ன் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா இந்த ஸ்டாக்குக்குள்ளே எது வந்து க்ரோத் பொட்டென்ஷியல் அதிகமாக இருக்குது, அட் த சேம் டைம் நமக்கு டிவிடெண்டும் அதிகமாக கிடைக்கும், அட் த சேம் டைம் வந்து நமக்கு பிடிக்காத பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் எல்லாம் ஒதுக்கிட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணுற மென்டாலிட்டி உள்ள பீப்புளுக்கு நீங்கள் டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் வாங்கிட்டு இண்டெக்ஸ் ரீபேலன்ஸ் ஆகும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை. அப்போ எந்த ஸ்டாக்கு உள்ளே போகுது, எந்த ஸ்டாக்கு வெளில வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்மளுடைய டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கையும் அதுக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணலாம். இதில் ஒரு போனஸ் டிப்பை நான் சொல்லிடுறேன். என்னுடைய போனஸ் டிப் என்ன அப்படிங்கிறத இப்போ தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்கிறேன். என்னுடைய போனஸ் டிப்பு வந்து என்னென்னா, இந்த மாதிரி இண்டெக்ஸில் உள்ள நல்ல குவாலிட்டியான க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கிற ஹை டிவிடெண்ட் ஹீல்டு ஸ்டாக்ஸை வந்து நான் சூஸ் பண்ணிக்குவேன். உதாரணமாக விப்ரோவை நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 380 ரூபாவில் நீங்கள் பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா டிவிடெண்டு புரியுதுங்களா, 380 ரூபா அப்படிங்கிறது அந்த ஸ்டாக்கு 580 ரூபா போச்சு. அதை போனஸாக கொடுத்தாங்க. அது 270லேருந்து இப்போ மறுபடியும் 300 ரூபாய்க்கு வந்துருச்சு. இப்போது கொஞ்ச நாளில் வந்து பாருங்கள் அதே 380 ரூபாய்க்கு இந்த விப்ரோ ஸ்டாக்கு போயிடும். டிவிடெண்டும் வந்து சூப்பராக கொடுப்பாங்க. ஐடி செக்டரில் இருக்கிறாங்க ஹை க்ரோத் பொட்டென்ஷியல் உள்ள ஒரு ஸ்டாக்கு. ப்ரொமோட்டர் வந்து சூப்பரான ப்ரொமோட்டர். சரி, வேறு விப்ரோவை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன், வேறு ஸ்டாக்கை பற்றி பேசு. HUL எடுத்துக்கோங்க. அவங்க ஹை பியில் இருக்கிறாங்க, ரொம்ப வருஷமாக கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்காங்க. 49 பியிலேருந்து இறங்கவே இல்லை. சரிங்களா, ஒருவேளை 35 பியிலலாம் இவங்க கிடைக்கிறாங்க அப்படின்னா அல்டிமேட்டு எஃப்எம்சிஜி செக்டருடைய கிங்கு. நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டு டிவியில் வர்ற அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பாருங்கள், மெஜாரிட்டி ஆஃப் த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து HUL ப்ராடக்ட்ஸோடு தான். HUL ஹிந்துஸ்தான் யூனிலிவர் தான். இவங்க நீங்கள் எஃப்எம்சிஜி கம்பெனி அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்க எஃப்எம்சிஜி கம்பெனி மட்டும் கிடையாதுங்க, ஃபார்மா கம்பெனின்னு சொல்லுவேன். பாருங்கள், மெடிக்கல் பெனிஃபிட்டோடு கொண்டு வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் இந்த டயபெட்டிக் ப்ராடக்ட்ஸு, விமன் ஹார்லிக்ஸு, இந்த மாதிரி அவங்க இன்டைரக்ட்லி தே ஆர் கெட்டிங் இன் டு ஃபார்மா செக்டர் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். ப்ளஸ் அவங்க வந்து ப்ரீமியம் கஸ்டமர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ த பாயிண்ட் இஸ், அவங்களுடைய க்ரோத் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இபிஎஸ் வந்து வருஷம் க்ரோ ஆகிட்டே தான் இருக்கும். கீழெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் போயிடாது. அப்படியே கீழே போனாலும் 1 வருஷம் 2 வருஷம் தான், அதுக்கப்புறம் மேலே எந்திரிச்சிருவாங்க. இல்லாட்டி கன்சாலிடேட் ஆகிட்டே இருப்பாங்க. இப்போ பாருங்கள் 3-4 வருஷமாக கன்சாலிடேட் ஆகிருப்பாங்க, திடுக்குன்னு வந்து க்ரோத்தை காட்டுவாங்க. அப்போ க்ரோத்தை காட்டும் போது ஸ்டாக் ப்ரைஸ் மேலே ஏறிடும். அவங்களுக்கு வர்ற காசில் டிவிடெண்டை 90% வந்து திருப்பி இன்வெஸ்டர்ஸுக்கே கொடுத்துட்றாங்க. ஆனால் இதில் வந்து என்ன நெகட்டிவ் அப்படின்னா, அவங்க பேரண்ட் கம்பெனிக்கு லாயல்ட்டியாக வந்து கொடுக்குறாங்க. அதனால் HUL வந்து ரொம்ப நல்ல ஸ்டாக்கு தான். என்னப்பா நீ HUL போய் ஒரு ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற, 100% டிவிடெண்ட் கொடுத்தாங்களும் அவங்க 2500 ரூபா ஸ்டாக் ப்ரைஸில் இருக்கிறாங்க, நமக்கு கிடைக்க போகிறது என்னவோ ஒரு ஸ்டாக்குக்கு வெறும் 50 ரூபா தானப்பா அப்படின்னு யோசிக்கிறவராக இருந்தால் ஐடிசி போங்களேன். ஐடிசியில் எவ்வளவு சூப்பரான டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, எவ்வளவு க்ரோத் பொட்டன்ஷியல். சிகரெட் மோனோபொலி பிஸ்னஸ், எஃப்எம்சிஜியில் 2வது 3வது ப்ராடக்ட்லாம் இருக்கிறாங்க. சரிங்களா, ஸோ இப்படி யோசிங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டர்லேயுமே ஹை டிவிடெண்ட் ஈல்டிங் ஸ்டாக்ஸ் நிறையவே இருக்குது. இப்போது இந்த நிஃப்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டில் அடுத்த போனஸ் டிப் வந்து என்ன அப்படின்னா, அவங்க ஒரு ஸ்டாக்குக்கு கேப்பு 10% அப்படிங்கிற லிமிட்டு தான் செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்களும் உங்களுடைய ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் 10%க்கு மேலே எக்காரணத்தை கொண்டு போயிடக்கூடாது. அகைன் 10% அப்படிங்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமான எக்ஸ்போஷர். ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டராக நீங்கள் 10% வந்து எக்ஸ்போஷர் கொடுக்குறீங்க அப்படின்னா
யூ ஹேவ் டு ரீதிங்க் மல்டிபிள் டைம்ஸ். 10% அலோகேஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த கம்பெனி அழியாதுன்னு தான் அர்த்தம். எந்த கம்பெனிக்குப்பா அப்படி 10% கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. அந்த ஸ்டாக்ஸ் லிஸ்ட் பின்னாடி வருது. ஒரு கம்பெனி சொல்லணும்னா டிசிஎஸ்க்கு 10% அலோகேட் கொடுத்துருக்குறாங்க. அந்த டிசிஎஸோடைய டிவிடெண்ட்டை வந்து நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, இந்த இண்டெக்ஸுக்கு என்ன மாதிரி ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத குயிக்காக சொல்லிடுறேன். இந்த நிஃப்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 50க்கு என்ன ரூல்ஸ்னால், ஆவரேஜ் ஃப்ரீ ஃப்ளோட், அதாவது ஸ்டாக்கு வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டாக இருக்கணும். ப்ரொமோட்டரே நிறையா வச்சுருக்கக்கூடாது, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டாக்கினுடைய ஆவரேஜ் டெய்லி டேர்ன் ஓவர் வந்து லாஸ்ட்டு 6 months எப்படி இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரேடிங் ஃப்ரீக்வன்சி, எவ்வளோ பேர் வந்து கடந்த 6 மாதத்தில் வந்து வாங்கி விற்றுருக்குறாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அந்த இண்டெக்ஸ் ரீபேலன்சிங் நடக்கும் பொழுது அந்த ஸ்டாக்கு அவங்களுடைய ஆடிட்டட் ரிசல்ட்டில் நெட் ப்ராஃபிட் காட்டியிருக்கணும், புரியுதுங்களா? கடந்த வருஷத்தில் நெட் ப்ராஃபிட் காட்டியிருந்தால் மட்டும்தான் உள்ளே இருக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இன்னொரு ரூல் வச்சுருக்குறாங்க. என்னென்னா, இந்த 300 கம்பெனிஸில் யார் வந்து டாப் 25 கம்பெனிஸ் வந்து ஆனுவல் டிவிடெண்ட் ஈல்டு வந்து அதிகமாக கொடுத்துருக்குறாங்களோ அந்த கம்பெனியை வந்து கம்பல்சரியாக இந்த இண்டெக்ஸில் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. ஸோ இந்த இண்டெக்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூல்ஸை செட் பண்ணுறாங்கல்ல, இந்த ரூல்ஸுக்குள்ளே உள்ள ஃப்ளாவை யூஸ் பண்ணி சில கம்பெனிஸ் உள்ளே வந்துடும். அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கே ப்ரிஃபர் பண்ணுறோம். இதெல்லாம் ஒரு ஐடியா தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், புரியுதுங்களா? இந்த இண்டெக்ஸை வந்து இந்த மாதிரி ரூல்ஸை பேஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இண்டெக்ஸை நீங்கள் டைரெக்டாக வாங்கிட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்கன்னா இருங்க, ஆப்டிமலாக ரிட்டர்ன் வரும். இல்லை நான் டைரெக்டாக ஸ்டாக் வாங்கிக்கிறேன், எனக்கு புரியுது, விப்ரோ பற்றி புரியுது, ஹெச்யூஎல் பற்றி புரியுது அப்படின்னு நினைக்கிறவங்க டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் உங்களுக்கு பிடிச்ச குவான்டிட்டியில் பிடிச்ச அலோகேஷனுக்கு பிடிச்ச ஸ்டாக்கை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் தாட் ப்ராசஸ். நிஃப்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 50ல் என்னென்ன கம்பெனி இருக்குது அப்படிங்கிறத குயிக்காக சொல்லிடுறேன். இந்த ஸ்லைடை வந்து நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. பெரும்பாலான பீப்புளுக்கு வந்து எந்த செக்டரில் எந்த கம்பெனி இருக்குது அப்படிங்கிறதே தெரியலை. ஸோ அந்த ஐடியாவை கொடுக்கறதுக்காக தான் இந்த ஸ்லைடு. ஏஞ்சல் 1, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், பிஎஸ்சி, இதெல்லாம் ஜஸ்ட் நேம்ஸ் தான். இந்த ஆர்டரில் இருக்கிறதுனால ஹை வேல்யூவேஷன், அதாவது ஹை அலோகேஷன் இருக்குங்கிற மாதிரிலாம் அஸ்யூம் பண்ணிக்க வேணாம். அதெல்லாம் பின்னாடி வருது, தொடர்ந்து கேட்டுப்போங்க. ஏஞ்சல் 1, பிஎஸ்சி லிமிடெடு, பஜாஜ் ஆட்டோ, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பெல், புரியுதுங்களா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், பிபிசிஎல், பிரிட்டானியா, கனரா பேங்க்கு, கேஸ்ட்ராலு, கோல் இண்டியா, கோல்கேட் பால்மாலிவு, கியூமென்ஸ் இந்தியா, அதுக்கப்புறம் வந்து சையண்ட்டு, கெயிலு, ஹெச்எல் டெக்னாலஜிஸு, ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, ஹீரோ மோட்டார் கார்ப்பு, இந்துஸ்தான் யூனிலிவர். இப்போது இந்த செக்டர், இது எந்தெந்த செக்டர்னு புரிஞ்சிருச்சு, சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அலோகேட் பண்ணலாம், அல்லது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம், சரிங்களா? எனக்கு வந்து இந்த லிஸ்ட்டில் பிடிச்ச ஸ்டாக் அப்படின்னா பஜாஜ் ஆட்டோ, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பிரிட்டானியா, கேஸ்ட்ரால், அதுக்கப்புறம் வந்து கோல்கேட் பால்மாலிவ், அதுக்கப்புறம் சையண்ட்டு, நோ ஐடி தான், பட் இருந்தாலும் சையண்ட்டு வந்து 50-50 எனக்கு டைலமா, நான் வாங்கலை. சையண்ட்டை பற்றி இப்போ தான் கேள்விப்படுறேன், நான் ஐ ஹவ் டு ரிசர்ச் மோர், சரிங்களா? ஹெச்எல் டெக்னாலஜிஸு, ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, ஹீரோ மோட்டார் கார்ப்பு, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், இதெல்லாம் எனக்கு பிடிச்ச ஸ்டாக்ஸுங்க. அடுத்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு, ஐடிசி, இந்தியன் பேங்க்கு, இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ஸு, ஐஆர்எஃப்சி, புரியுதுங்களா? ஐஆர்எஃப்சிங்கிறது ஃபினான்ஷியல் சர்வீசஸு, இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ஸு ஆயில் கேஸு, அதெல்லாம் ஈஸி. இந்திரபிரதா கேஸ் வந்து அவங்க இந்திரபிரஸ்தா கேஸ், சரிங்களா? ஆயில் கேஸ் அண்ட் கன்சியூமல். அப்புறம் இன்ஃபோசிஸ் உங்களுக்கு தெரியும், ஐடி. எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸு, ஃபினான்ஷியல் சர்வீசஸு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, மணப்புரம் ஃபினான்ஸு, எம்ஃபசிஸு, என்ஹெச்பிசி, என்எம்டிசி, என்டிபிசி, நேஷ்னல், நால்கோ, ஆயில் அண்ட் ஓஎன்ஜிசி, சரிங்களா? ஆயில் இண்டியா, ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸு, பெட்ரோநெட் எல்என்ஜி, பிராமல் என்டர்பிரைசஸ் லிமிடெட். இப்போது இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படிங்கிறது வேதாந்தாவுடைய சப்சிடரி. அதனால் வந்து இந்த கம்பெனி நல்லா இருந்தாலும் பேரண்ட் கம்பெனி வந்து ஏகப்பட்ட கடனில் இருக்குது, சரிங்களா? ஸோ ஹிந்துஸ்தான் ஜிங்க் எனக்கு பிடிக்காது. ஐடிசி எனக்கு பிடிச்ச கம்பெனி, இன்ஃபோசிஸ் எனக்கு பிடிச்ச கம்பெனி. அதுக்கப்புறம் வந்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா எனக்கு பிடிக்கல, கடன் இருக்குது, பட் 50-50 தான், சரிங்களா? நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனேலாம் போய் வாங்கிடாதீங்க நண்பர்களே. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நல்ல வேல்யூவேஷன் ஜோனில் நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் பேசுனதை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் பிடிக்கிறதா இருந்தால், சரிங்களா? மணப்புரம் ஃபினான்ஸு ஓகே, எம்ஃபசிஸ் நல்ல கம்பெனி, அதுக்கப்புறம் வந்து எல்லாமே பப்ளிக் செக்டரு. ஓஎஃப்எஸ்எஸ்லாம் பயங்கரமாக ஏறி போச்சு, சரிங்களா? பிராமல் என்டர்பிரைசஸ் கூட ஓகே தான் எனக்கு. பெட்ரோநெட் எல்என்ஜி வந்து இவர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் வந்து அவர் பேசிகிட்டு இருப்பார், சரிங்களா?
அந்த ஸ்டாக்கு வந்து கொஞ்சம் வந்து டல்லான கம்பெனி தான். பட்டு டிவிடெண்ட் ஈல்டுக்காக நம்ம வந்து போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கலாம். நானுமே வச்சுருந்தேன் முன்னாடி, சரிங்களா? விற்றுட்டேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம். பெட்ரோநெட்டு. ஆனால் ஓஎஃப்எஸ்எஸ்லாம் வந்து ஒரு காலத்தில் 3000க்கு சூப்பராக கடந்த கம்பெனி. ஒரு ஐடி செக்டரு, ஆரக்கிள் இந்தியா மாதிரி ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியோடைய சப்சிடரி கம்பெனி. இந்த ஸ்டாக்கை வந்து யாருமே கண்டுக்கல, சரிங்களா? நான் வந்து ஆனால் வாங்கினேன் அந்த சமயத்தில். வாங்கிட்டு அதுக்கப்புறம் விற்றுட்டேன், அது அடுத்த விஷயம். பட் நான் சொல்கிறேன், இதுதான் வந்து எனக்கு பிடிச்ச லிஸ்ட்டு. அடுத்து பிஎஃப்சி, பவர் கிரிட்டு, ஆர்இசி, ஸ்ரீராம் ஃபினான்ஸு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டீல் அத்தாரிட்டி, டிசிஎஸ், டாடா ஸ்டீலு, டெக் மஹேந்திரா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, வேதாந்தா. இதில் 3ல் எனக்கு பிடிச்ச 3 ஸ்டாக்ஸு டாடா கன்சல்டிங் சர்வீசஸ், டாடா ஸ்டீலு, டெக் மஹேந்திரா. அவ்வளோதான். மற்ற எதுவுமே நான் வந்து பெருசாக தொடமாட்டேன். ஸ்ரீராம் ஃபினான்ஸ் கூட தொடமாட்டேன், சரிங்களா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கூட தொடமாட்டேன். பட் இதெல்லாம் உங்களுக்கு கன்விக்ஷன் இருக்குன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பர்சனலாக வாங்கிக்கோங்க. பட் இதெல்லாம் தான் வந்து இந்த இண்டெக்ஸ்குள்ளே உள்ள ஸ்டாக்கு. இப்போது இந்த இண்டெக்ஸ்குள்ளே எந்த ஸ்டாக்ஸுக்கு வந்து அவங்க அலோகேஷன் ஹெவியாக பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நீங்கள் டிவிடெண்ட் வந்து வேணும்னு நினைக்கிறவராக இருந்தால் இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் ஈல்டு தர்ற ஸ்டாக்ஸு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ரெகுலர் வருமானம் வர வைக்கணும்னா அப்போ இந்த லிஸ்ட்டில் இருந்து உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்ஸை இப்போ மார்க்கெட் கரெக்ஷனில் நல்ல வேல்யூவேஷனில் பிடிக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் எல்லாமே பயங்கரமாக ஏறி இருக்குது நண்பர்களே. நீங்கள் கடந்த ஒரு 15-20 வருஷமாக பார்த்தீங்கன்னா அடிமாட்டு வலையில் அப்படியே கடந்துச்சு. இப்போ மார்க்கெட் கிராஷில் எனக்கு எந்த இடத்துல கன்சாலிடேட் ஆக போகுது அப்படின்னு தெரியலை. எனக்கு தெரிஞ்சு முன்னாடி இருந்த அளவுக்கு வந்து கன்சாலிடேட் ஆகலைனாலும் அதே மாதிரி கன்சாலிடேஷன் ஃபேஸுக்கு தான் வந்து இந்த கம்பெனிஸும் வந்து போகும். ஆனால் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா முன்னாடி இருந்த அந்த லெவலை விட கொஞ்சம் மேலே வந்து எழும்பி அந்த ஜோனில் வந்து கன்சாலிடேஷன் போகும். இந்த பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் எல்லாம் இன்னமும் வந்து நல்லா பண்ணுறதுக்கு காரணம் வந்து என்னென்னா, நம்ம கரண்ட் கவர்மெண்ட் வந்து நல்ல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்க, நிறையா டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே வந்து டிஃபென்ஸு, ரயில்வேஸு இந்த மாதிரி வந்து பப்ளிக் செக்டர் கம்பெனிஸுக்கு ஏகப்பட்ட மணியை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க, புரியுதுங்களா? உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, அவங்க கேபெக்ஸை வந்து இந்த எலெக்ஷன் டைமில் வந்து நல்லா பாஸ் பண்ணியிருந்தாங்க, பெருசாகவே ஸ்பெண்ட் பண்ணலை. அதனால தான் எக்கானமி வந்து க்ரோத்தே வந்து ஸ்லோ டவுன் ஆச்சுன்னு. இப்போ மறுபடியும் ரெஸ்யூம் பண்ணியிருக்கிறாங்க, நல்லா வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வருது. ஸோ மார்க்கெட்டில் இவங்களுடைய இன்ஃபியூஷன் வந்து கண்டிப்பாக வந்து எக்கானாமிக் க்ரோத்துக்கு ஒரு பாசிட்டிவாக வந்து அமைய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் வந்து எத்தனை குவார்ட்டரில் வந்து அந்த இண்டிகேட்டர் நமக்கு காட்ட போகுது அப்படின்னு நமக்கு தெரியல, சரிங்களா? சரி, இந்த இண்டெக்ஸை எப்படி வாங்குறது அப்படின்னு தானே கேட்டிங்க. நிப்பான் இந்தியா ETF டிவிடெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற ETF இருக்குது. இந்த ETFை வந்து நீங்கள் டேரெக்டாக வாங்கிக்கிறதுனா வாங்கிக்கலாம். அதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோலாம் கம்மியாக தான் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க, சரிங்களா? இந்த நிப்பான் இந்தியா ETF டிவிடெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ETF இஸ் த ஒன்லி ETF தட் ரிஃப்ளெக்ட்ஸ் திஸ் நிப்பான் இந்தியா நிஃப்டி 50 டிவிடெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சரிங்களா? இந்த ETF வந்து நீங்கள் டேரெக்டாக வாங்குறதுனா வாங்கிங்க. இந்த ETFக்குள்ளே என்ன போர்ட்ஃபோலியோ, யார் ஃபண்டு மேனேஜரு, எப்படி பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணுன்னா இந்த ETFை வந்து நீங்கள் ஈடி மணிலையோ அல்லது வேறு சைட்லேயோ நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் கிடச்சிரும். இந்த வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கிறதுனால இந்த ETFோடைய நேமை மட்டும் ஷேர் பண்ணிவிட்டு நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். சரி, இந்த இண்டெக்ஸில் எந்தெந்த ஸ்டாக்ஸுக்கெல்லாம் ஹை வெயிட்டேஜ் அப்படின்னு வந்து கேட்டால், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் 10%, இன்ஃபோசிஸ் 10%, ஐடிசி 9.68, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 7.46, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் 5.5, HCL டெக்னாலஜிஸ் 4.58, NTPC 3.85, பவர் கிரிட் 3.43, டாடா ஸ்டீல் 2.8, டெக் மஹேந்திரா 2.67. இதெல்லாம் தான் வந்து எத்தனை ஸ்டாக்கு? 2, 4, 6, 8, 10 ஸ்டாக்கு. இதெல்லாம் தான் வந்து டாப் வெயிட்டேஜ் இருக்கிற கம்பெனிஸ் நேமு இந்த இண்டெக்ஸ்குள்ளே. ஸோ நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கணும். நான் அரைச்ச அதே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பற்றி திருப்பி நான் இங்கே பேசலைங்க. ரிஸ்க்கு உங்களோடது, டெசிஷன் உங்களோடது. நான் ஜஸ்ட்டு இந்த இன்ஃபர்மேஷனை தான் உங்கள்கிட்ட பாஸ் பண்ணுறேன். எந்த வித ரெக்கமெண்டேஷனும் நான் கொடுக்கல நண்பர்களே. உங்களுடைய இஷ்டம் போல் செயல்படுங்க. ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ப்ராடக்டை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நன்றி, வணக்கம்.